வெல்கம் டு ராஜி ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th கிருத்திகா புக்ல இருந்து லெசன் 1 மாதா கா அஞ்சல் பார்க்க போறோம். ஸோ லிட்ரேச்சர்ல நம்ம கிளாஸ் 10 2 புக்ஸ் இருக்கு. கிருத்திகா ஒன்று, இன்னொன்று க்ஷிதிஜ். ஸோ கிருத்திகாவோட லெசன் 1 தான் மாதா கா அஞ்சல். ஸோ மாதா கா அஞ்சல் அப்படின்னா என்னதுன்னா மதர்ஸ் லேப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அம்மாவின் மடி. நம்ம ரைட்டர் பேர் ஷிவ் பூஜன் சஹாய். அவரோட அம்மா கூட எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட், எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத இந்த சாப்டர் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அவர் வாழ்க்கையில நடந்த ஆக்சுவலான ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். माता का अंचल पाठ शिव पूजन सहाय द्वारा लिखा गया है, जिसमें लेखक ने माँ के साथ एक अद्भुत लगाव को दर्शाया है. इस पाठ में ग्राम संस्कृति का भी चित्रण किया गया है. ஸோ வந்து சிவ் பூஜன் சஹாய் அவங்க அம்மா கூட இருந்த அந்த அட்டாச்மெண்ட் பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் கிராம் சன்ஸ்கிருத்தினா கிராமத்தில் இருக்கிற அந்த கல்ச்சர் பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? नेक्स्ट வந்து कथाकार का नाम तारकेश्वर था. पिता अपने साथी उसे सुलाते, सुबह उठाते और नहलाते थे. वे पूजा के समय उसे अपने पास बिठाकर शंकर जी जैसा तिलक लगाते, जो लेखक को खुशी देती थी. पूजा के बाद पिताजी उसे कंधे पर बिठाकर गंगा में मछलियों को दाना खिलाने के लिए ले जाते थे. ஸோ என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா கூட நம்ம தாரகேஸ்வர்நாத், நம்ம சிவ் பூஜன் சஹாய் இருக்காங்கல்ல, அவரோட பேர் வந்து தாரகேஸ்வர்நாத். ஆனா அவங்கள சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா வந்து போலாநாத்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம போலாநாத் தான் நம்ம சொல்றோம் இந்த கதையில ஃபுல்லா. போலாநாத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா கூடவே நைட்டு தூங்க வைப்பாராம், காலையில எழுப்புவாராம். அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறதுல இருந்து அவர் கூட சேர்ந்து சாமி கும்பிடுறது, பூஜா கர்ணா அப்படின்னா சாமி கும்பிடுறது, இது எல்லாமே அப்பா கூட தான் சேர்ந்து பண்ணுவாங்க. யாரை சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா சங்கர்ஜி அப்படின்னா சிவனை சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெத்தியில திலக் வச்சு விடுவாங்க. திலக் அப்படின்னா நெத்தியில பொட்டு வச்சு விடுவாங்க. அது எதுல வைப்பாங்க? விபூதியில வைப்பாங்க. சரிங்களா? இது பண்ணதுக்கு அப்புறம், இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பக்கத்திலே கங்கை நதி இருக்கு, கங்கா நதின்னு சொல்றாங்க. கங்கை நதிக்கு நம்ம போலாநாத்த அவரோட கந்தேமே பிட்டாக்கர்னா ஷோல்டர்ஸ்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போய் அங்க போய் அந்த கங்கை நதியில இருக்கிற மீன்கள், மச்சிலியானா மீன்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. என்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, கோதுமை மாவு இருக்கு இல்லையா, கோதுமை மாவை நல்லா உருண்டையா செஞ்சு அதுக்குள்ள சின்ன சின்ன பேப்பர்ல, சின்ன சின்ன சீட்டுல ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி அது உருட்டி அதை வந்து மீனுக்கு போடுவாங்க. இது வந்து அந்த கிராமத்தோட ஒரு கல்ச்சரா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க கிராமத்துல இப்படி எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு. அத மீன்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. என்ன சொல்றாங்க, रास्ते में गंगा में डालकर लौटते हुए उसे रास्ते में पड़ने वाले पेड़ों की डालों पर झुलाते थे. அப்படின்னா லோட்டே சமயம் அப்படின்னா திரும்பி வர்றப்போ ராஸ்தேமே அந்த வர்ற வழியில நிறைய மரங்கள் இருக்குமா. அந்த மரங்கள்ல இருந்து நிறைய அந்த வேர்கள் தொங்கிட்டு இருக்கும். அந்த டாலின்னு சொல்றாங்க. அந்த டாலியில வந்து என்ன பண்றாங்க, உட்கார வச்சு தாரகேஸ்வர்நாத் அப்படின்னா போலாநாத் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த போலாநாத்தை அதுல ஜூலா விளையாட விடுவாரு, ஊஞ்சல் விளையாட வைப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, घर आकर बाबूजी उन्हें चौकी पर बिठाकर अपने हाथों से खाना खिलाया करते थे. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சௌக்கினா ஒரு சின்ன திட்டுல போலாநாத் உட்கார வச்சு அவர் கையாலே சாப்பாடு ஊட்டி விடுவார். ஆனா சின்ன பசங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, मना करने पर उनकी माँ बड़े प्यार से तोता, मैना, कबूतर, हंस, मोर आदि के बनावटी नाम से टुकड़े बनाकर उन्हें खिलाती थी. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, அப்பா சாப்பாடு ஊட்டி விடுறப்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பறவைகளோட பேரை சொல்லி, என்னென்ன பறவைகளோட பேர் சொல்றாங்க, தோத்தானா பேரட், மைனானா மைனா, கபூத்தர்னா பீஜன், ஹன்ஸ் அப்படின்னா அன்னப்பட்சி, மோர் அப்படின்னா மயில், இது எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு ஊட்டி விடுவாங்க அவங்க அம்மா. ஏன் அப்படி ஊட்டி விடுவாங்க, நீ இதை சாப்பிடலைன்னா இது எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஓகேங்களா? சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம போலாநாத் என்ன பண்ணுவாரு, அப்படியே வெளியே ஃப்ரெண்ட்ஸோட ஓட பார்ப்பாரு. ஸோ சின்ன பசங்க எல்லாருமே அப்படிதானே இருப்பாங்க. அதனால இவரும் சின்ன வயசுல அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஓடுறதுக்கு விளையாடுறதுக்கு போவாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணிக்குவாங்க, அம்மா அப்படியே ஜப்பட்கர் பகழ்த்தி அப்படின்னா அப்படியே புடிச்சுக்குவாங்களாம். போலாநாத்தை புடிச்சிட்டு रोते रहने के बाद भी बालों में कड़वा तेल लगा देती थी.
அவர் அழுதுகிட்டே இருப்பார், போலாநாத் அழுதுகிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க. கடுவா தேல் அப்படின்னா வேப்ப எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க. தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தலையில குடுமியை போட்டு விட்டுட்டு, சின்ன பசங்களுக்கு அப்படித்தானே பண்ணுவாங்க, தலையில குடுமியை போட்டு விட்டுட்டு நல்லா குர்த்தா டோப்பி அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ்ல பவுடர் போட்டு கன்னத்துல இந்த மாதிரி பொட்டு வச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டுருவாங்க. இதெல்லாமே அவருக்கு பிடிக்காத, அழுதுகிட்டே இருப்பாரு. लेखक रोते रोते बाबूजी की गोद में बैठ जाते थे. இதெல்லாம் பிடிக்காம ரைட்டர் என்ன பண்ணுவார், ரைட்டர் தான் யாரு, நம்ம போலாநாத். போலாநாத்தோட இன்னொரு பேர் என்ன, தாரகேஸ்வரநாத். ஆனா தாரகேஸ்வரநாத்தோட ஆக்சுவல் பேர், நம்ம ரைட்டரோட ஆக்சுவல் பேர் என்னது, शिव पूजन सहाय. அவர் அழுதுகிட்டே என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பாவோட மடியில உட்காந்துக்குவாரு. बाद में बाहर आते ही वे बालकों के झुंड के साथ मौज मस्ती में डूब जाते. वे चबूतरे पर बैठकर तमाशा और नाटक किया करते थे. ஸோ வெளியே அப்படி அழுதுகிட்டே இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேட்டோடனே வெளியே வந்துடுவாரு. வெளியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவாரு. சபூத்திரமே அந்த வெராண்டா, அந்த இடத்துல வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த இடத்துல தமாஷா ஒரு நாட்டக் அப்படின்னா நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. என்னென்ன கேம்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்கீப்பர் கேம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிற கேம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் கேத்திகா கேல் அப்படின்னா இது என்னோட வயல் இப்படி இருந்தது இந்த வருஷம், உன்னோட வயல் எப்படி இருந்துச்சு, நான் போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவாங்க. ரொம்ப நல்லா ஜாலியா விளையாடுவாங்க. அது அந்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமா. இது எல்லாமே வந்து நம்ம शिव पूजन सहाय இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. नेक्स्ट என்ன சொல்றாங்கன்னா, एक बार रास्ते में आते हुए लड़के की टोली ने मसूद तिवारी को बुढ़वा मेहमान कहकर चिढ़ा दिया. அடுத்து ஒரு கேரக்டர் வராங்க. அவர் தான் யாருன்னா மூசன் திவாரி. மூசன் திவாரி அப்படிங்கிற ஒரு வயசானவர். அந்த வயசானவர் இந்த சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லிடுறாங்க, புடுவா மெஹமான் அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறாங்க. அப்படி வம்பிழுத்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த பசங்களை பத்தி கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுத்துறாங்கன்னா, பாட்சாலால இருக்கிற அத்தியாபக் கிட்ட. பாட்சாலான ஸ்கூல், அத்தியாபக்னா டீச்சர். இந்த பசங்க படிக்கிற அந்த ஸ்கூலோட டீச்சர் கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த பசங்க எல்லாத்துக்குமே அடி விழுகுது. அதுல யாருக்கும் சேர்த்து அடி விழுகுது, நம்ம போலாநாத்துக்கும் அடி விழுகுது. இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலாநாத் அவங்க அப்பாக்கு. अध्यापक ने लेखक की खूब पिटाई की. पिटाई அப்படின்னா அடி. ये सुनकर पिताजी पाठशाला पहुंच गए. இது வந்து அப்பாக்கு தெரிஞ்சோடனே அவர் ஸ்கூலுக்கு வராரு. अध्यापक से विनती कर पिताजी उन्हें घर ले आए. நிறைய கன்வின்ஸ் பண்ணிட்டு, நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரைட்டர், நம்ம போலாநாத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. फिर वे रोना धोना भूलकर अपनी मित्र मंडली के साथ गए. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில திரும்ப ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு. திரும்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ஓடிடுறாரு. சின்ன பசங்களோட நேச்சர் இதுதானே, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படியே ஓடிடுறது. அதுதான் நடந்துச்சு. मित्र मंडली के साथ मिलकर लेखक खेतों में चिड़िया को पकड़ने की कोशिश करने लगे. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இவங்க இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடியானது பேர்ட்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. அப்படி விளையாண்டுக்கிட்டே உள்ள ஓடி போயிட்டாங்க வயலுக்குள்ள ஓடி போனோடனே அங்க போய் என்ன விளையாடுறாங்கன்னா, चिड़िया के उड़ जाने पर जब एक टीले पर आगे बढ़कर चूहे के बिल में उसने आसपास का भरा पानी डाला. ஸோ என்ன ஆகுது, அந்த பறவை எல்லாமே அங்கிருந்து பறந்து போயிடுது. கொஞ்சம் தூரம் போறாங்க. அப்போ வந்து ஒரு எலி பொந்து ஒன்று தெரியுது. சூஹேக்கா டீலான்னு சொல்றாங்க. அங்கான வந்து என்ன பண்றாங்க, சரி நம்ம இன்னைக்கு என்ன பிடிக்கலாம், பறவை தான் பிடிக்க முடியல, எலியை பிடிக்கலான்னு சொல்லி அந்த எலி பொந்துக்குள்ள அங்க பக்கத்துல இருக்கிற தண்ணியை ஊத்துறாங்க. பானி டால்தே तो उसमें एक सांप निकल आया. सांपने என்னது, பாம்பு. ஸோ எலி பொந்துன்னு நினைச்சு அதுல தண்ணி ஊற்றி கடைசியில அந்த எலி பொந்துல இருந்து என்ன வந்துருச்சு, பாம்பு வெளியே வந்துருச்சு. பாம்பு பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப பயப்படவும் डर के मारे लुढ़क कर गिरते पड़ते हुए लेखक लूलुहान स्थिति में जब घर पहुंचे तो सामने पिता बैठे थे. ஸோ அந்த பாம்பை பார்த்து ரொம்ப பயந்து அரண்டு ரொம்ப அவங்க பயந்து கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடுறப்ப என்ன ஆகுதுன்னா, கை கால் எல்லாத்துலயுமே அடிபடுறப்ப கண்டிப்பா ரத்தம் வரும். ஸோ வீட்டுக்கு ஓடுறப்ப அப்பா முன்னாடியே தான் உட்காந்துருக்காரு, பிதாஜி முன்னாடியே தான் உட்காந்துருக்காரு. ஆனா இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பிதாஜிய பார்க்காம நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, बैठे थे परंतु पिता के साथ ज्यादा वक्त बिताने के बावजूद लेखक को अंदर जाकर माँ से लिपटने में अधिक सुरक्षा महसूस हुई. அப்பா கூட ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே
இந்த மாதிரி ஒரு பயப்படுற சிச்சுவேஷன்ல இவர் என்ன பண்ணாரு, டைரக்டா அம்மா கிட்ட போய் அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சி அம்மாவை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு, அம்மா மடியில் உட்காந்துக்கிறாரு. அந்த டைம்ல அவருக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுது. போலாநாத்க்கு அவங்க அம்மாவை பிடிக்கிறப்ப ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுது. சுரக்ஷித் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவும் பயந்துட்டாங்க. அம்மாவும் பயந்து என்ன பண்றாங்க, சாரியை வச்சு அவர் கைய கால் எல்லாத்தையும் தொடச்சு விட்டு ஹல்திகா லேப்னு சொல்றாங்க. ஹல்திகா லேப்னா டர்மரிக் பேஸ்ட்னு அர்த்தம். நம்ம மஞ்சளை வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் அடிபட்டுக்கோ அங்கெல்லாம் வந்து தேய்ச்சி விடுறாங்க. அதை தேய்ச்சி விடுறதுனால என்ன ஆகும், அந்த அடிப்பட்ட இடம்லாம் ஆறிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபைனலாக இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எவ்வளோதான் உங்கள் பேரண்ட்ஸில் அப்பா கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுறது அம்மா கிட்ட தான். ஸோ நம்ம ரைட்டர் ஷிவ் பூஜன் சஹாய் அதை தான் ஃபைனலாக சொல்ல வராங்க. மாதா கா அஞ்சல் அப்படிங்கிற ஸ்டோரியில் அம்மா கூட இருக்கிற அட்டாச்மெண்ட், அம்மா கூட இருக்கிற அந்த சேஃப்டி வேற யார் கூடயும் ஃபீல் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இப்போ முடியலை. இந்த சைடு உங்களுக்கு சில வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸை ரீட் பண்ணி பாருங்க. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எங்களோட ஒரே மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட ஒரே மோட்டிவ் என்னன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அதர் லாங்குவேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க லாங்குவேஜ்ல அந்த கதையோ அந்த விஷயத்தை அந்த கான்டென்ட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட லாங்குவேஜ்ல இருந்து அதை என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லா நான் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே ஸ்டோரி ஹிந்தியில வேணும், ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் வேணும் வித் ஈச் அண்ட் எவ்ரி லைன் அப்படின்னா அது கூட நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணலாம். தன்யவாத்.